அபிமன்யுவின் மனைவி உத்திரைக்கு முனிவர் ஒருவர் மாய கண்ணாடி ஒன்றை பரிசாக வழங்கினார். அந்த கண்ணாடி முன் ஒருவர் வந்து நின்றால் அவர் மனதில் யார் இருக்கிறாரோ அவர் அதில் தெரிவார். ஆர்வம் மேலோங்க உத்திரை கண்ணாடியை முதலில் பார்க்க அதில் அவள் கணவனான அபிமன்யு தெரிந்தான். அடுத்து அபிமன்யு கண்ணாடியை பார்க்க உத்திரை தெரிந்தாள். அந்த சமயம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அங்கு வந்தார். அர்ஜுனன், பீமன், தர்மன், குந்தி என்று எல்லோருமாக சேர்ந்து கிருஷ்ணரை அந்த கண்ணாடி முன் நிற்க சொன்னார்கள். ஏனென்றால் அவர் மனதில் யாரை நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டால் ருக்மணியாய் இருந்தால் பாமாவிடமும், பாமாவாக இருந்தால் ருக்மணியிடமும் கூறி கலகப்படுத்தலாம் என்கின்ற ஒரு சின்ன சந்தோஷம் அவர்களுக்குள் இருந்தது. என்ன ஆச்சரியம்! யாருக்கு கண்ணனை அறவே பிடிக்காதோ, யாரொருவன் கண்ணனை கொல்ல திட்டமிட்டிருக்கிறானோ அந்த சகுனி கண்ணாடியில் தெரிந்தான். சகுனி எப்படி உங்கள் மனதில்? இது எப்படி சாத்தியம் என்று எல்லோரும் கேட்டார்கள். என்னை வேண்டுபவர்களுக்கு பெரும்பாலும் என்னிடம் ஏதாவது தேவை இருக்கும். ஆனால் சகுனி என்னை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற தீர்மானத்தில் கனவில் கூட என்னை நினைக்கிறான். அவ்வாறு அவன் நினைப்பதால் நானும் அவரை நினைக்கிறேன். இப்பொழுது புரிகிறதா எதனால் சகுனி என் இதயத்தில் இடம் பிடித்திருக்கிறார் என்று?